தப்பு செய் தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்தை உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்குள் கை தட்டும் எதிரிங்க வியப்புல டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். கை ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அப்போ அந்த காவல்துறை சொல்லுவார், அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டயலாக் முடிஞ்ச உடனே அந்த போலீஸ் அதிகாரி சொல்லுவாரு, சரிதான் போதும் நிறுத்துப்பா, நீ இந்த ஊருக்கு மேயரா வர காலத்துல இது எல்லாத்தையும் மாத்தி காட்டிடலாம் அப்படின்ட்டு போவாரு. அவரோட வாய் முகூர்த்தமா என்னன்னு தெரியல. அடுத்த 15 வருஷத்துல நம்மளுடைய தலைவர் கலைஞர் யார் அந்த வசனம் எழுதினாரோ அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வராரு. வந்தது சிறப்பு இல்ல, வந்த அன்னைக்கு நைட்டே எத்தனை பேர் சைக்கிள் ரிக்ஷா இல்லாம கை ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை லிஸ்டையும் கொண்டு வா, எல்லாருக்கும் சுயமரியாதையோட சைக்கிள் ரிக்ஷா கொடுக்கறேன்னு கொடுத்த அரசு, சுயமரியாதையோடு வாழ வைத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கம் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அன்றைக்கே சொல்லிவிட்டார், கோயில்கள் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில்கள் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வரை உழைத்துக் கொண்டிருக்கிறது. பக்தி கூடாது என்பதற்காக அல்ல, பக்தி பகல்வேசம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உழைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பேசுறாங்கல்ல, மதத்தை பற்றி பேசுகிறார்கள், இந்துக்கள் என்று உணர்வு சொல்றாங்கல்ல, எல்லாராலையும் கோயிலுக்குள்ள போக முடியுமா? ஒரு காலத்தில் போக முடிஞ்சா? எல்லாராலையும் கோயிலுக்குள்ள போக முடிஞ்சா? இந்த பிரிவை சார்ந்தவங்க இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, இந்த பிரிவை சார்ந்தவங்க இந்த கோட்டை தாண்டி உள்ளார வரக்கூடாது. இதுல என்ன சமூக நீதி? தலைவர் கலைஞர் பார்த்தாரு, எல்லா இடத்துலயும் சமூக நீதி போயிருச்சு. படிக்க போயிட்டான் பள்ளிக்கூடத்துக்கு, எல்லாரையும் போல வேலை வாய்ப்புக்கு போயிட்டான் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆனா கோயில் கருவறைக்குள்ள போக முடியலையப்பா, இதுக்கு ஏதோ பண்ணும். தலைவர் கலைஞர் யோசிச்சார், அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்குறன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அப்ப கூட சட்டமன்றத்துல கேளிக்கையா கேட்டாங்க தலைவர் கலைஞர் கிட்ட, தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்க தான் கோயில் இல்ல சாமி இல்லன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த திடீர் அக்கறை அப்படின்னு கேட்கும்போது தலைவர் கலைஞர் சொன்னாரு, கோர்ட்டுக்கு குற்றவாளி மட்டும் தான் போவான்னு இல்ல, அவனுக்காக வாதாடுற வழக்கறிஞரும் போலாம் அப்படின்னாரு. இப்படி அடிப்படையிலிருந்து எங்கெல்லாம் சமூக நீதி இல்லையோ அங்கெல்லாம் சமூக நீதியை மீட்டு கொடுத்திருக்கிற இயக்கம் இந்த திராவிட இயக்கம். பெரியார் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு, என்னுடைய காலகட்டத்துல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கமிஷனராய் பார்த்துட்டேன், கலெக்டராய் பார்த்துட்டேன், ஆனா 110 வருஷம் ஆச்சு, உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக ஒரு தாழ்த்தப்பட்ட நபர் கூட இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் கலைஞர் சொன்னாரு,
நான் ஆட்சியில் இருக்கும்போது தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்த எண்ணம் தேவையே இல்லை, உடனடியாக நிறைவேற்றி காட்டுகிறேன்னு இந்தியாவிலேயே முதல்ல ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக தாழ்த்தப்பட்ட நீதிபதியை அமர்த்தி காட்டிய பெருமை தலைவர் கலைஞருக்கு இருக்கிறது. பின்பு அதே நீதிபதி அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தாழ்த்தப்பட்ட நீதிபதியாகிறார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் போட்ட விதை அது. முன்னையெல்லாம் ஊர் எப்படி இருந்துச்சு? ஊர் தனி சேரி தனி, குடிமக்கள் வாழ்ற இடம் ஒண்ணு, விளிம்பு நிலை சேரி மக்கள் வாழ்ற இடம் ஒண்ணு. தலைவர் கலைஞர் அவர்கள் இதை எப்படியோ மாத்தணுமே. சாதியை கூட தலைவர் கலைஞர் என்னன்னு தெரியுமா சொல்லுவாரு? சதி என்ற சொல்லுக்கு கால் முளைத்து சாதியா போயிடுச்சு. நம்மை பிரித்தாள நினைத்தவர்கள் செய்த சூழ்ச்சி சதிக்கு கால் முளைத்து சாதியா போயிடுச்சுன்னு சொல்லி பிரிந்து கிடந்த அத்துணை மக்களையும் ஒரே இடத்தில் ஒன்றாக வாழ வைக்க வேண்டும். அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரேன், பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை ஏற்படுத்துகிறேன், அங்க எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு சொன்னாரு. இதை விட பெரிய தலைவர் எங்க இருப்பார்? இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். இதற்கு முன்னாடி தமிழ்நாடு எத்தனையோ பெரிய முதலமைச்சர் எல்லாம் பார்த்திருக்குது. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஹெலிகாப்டர்ல போவாங்க, அண்ணாந்து பார்க்கணும், ஐயா அந்த பாரு முதலமைச்சர் பறக்கிறாரு அப்படிம்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் எப்படி தெரியுமா போறாரு? ஒரு ஊர் மாவட்டத்துக்கு உள்ளார வரும்போதே காரை எல்லாம் ஓரமா நிறுத்துங்கப்பா, நான் இறங்கி போறேன், மக்கள் எனக்காக 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் காத்து இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கெல்லாம் கை கொடுத்து அவங்கள்ட்ட பேசிட்டு போறேன்னு சொல்லி நம்மளோட மக்களோடு மக்களா நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு நம்மளோட கை குலுக்கிட்டு போறாரு. இந்த மாதிரியான முதலமைச்சரை தமிழ்நாடு முதல் முறை சந்திக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும். நம்மளுடைய தலைவர் தளபதியார் இப்படி இருக்கிறார் மக்களோடு. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, ஐயா நீங்க எப்படிப்பட்ட தலைவரா இருப்பீங்க அப்படின்னு தலைவர் தளபதியார்கிட்ட கேட்கும்போது தலைவர் தளபதியார் அவர்கள் அப்போதே சொன்னார், நான் உங்களின் முன்னே செல்லும் தலைவனாக இருக்க மாட்டேன், உங்களை முன்னே தள்ளி பின்னே கோலையாகவும் இருக்க மாட்டேன், என்றைக்கும் உங்கள் தோளோடு தோள் நின்று உற்ற தோழனாக உங்களில் ஒருவனாக வருவேன் என்று சொல்லி இன்று வரை நடைபோட்டுக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியார். உயர்ந்த குடிக்கு ஒரு மருத்துவம், காசு இல்லாதவருக்கு இன்னொரு மருத்துவம் இருந்துச்சு. தலைவர் கலைஞர் தான் சொன்னாரு, நான் காப்பீடு திட்ட அட்டை தரேன், அது என்ன அவங்களுக்கு மட்டும்தான் உயிர்னா உயிரா, உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளையும் உலகளாவிய அளவில் மருத்துவம் பார்க்க வைத்த பெருமை நம்மளுடைய தலைவர் கலைஞர். அடிப்படையில் இருந்து நம்ம வாழ்வியலையே மாத்தி இருக்கிறாரு. எல்லாருக்கும் அரிசி சோறு ஒரு காலத்துல கிடைச்சிச்சானா கிடைக்கல. நம்மளுக்கு அரிசி சோறு வேணும்னா கூட இன்னைக்கு இருக்கிற மோடி அரசு மாதிரி அன்னைக்கு ஒன்றிய அரசு கிட்ட போய் கேட்கணும், தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அரிசி வேணும், எங்க மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த நிலை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தலைவர் கலைஞர் தான் முடிவு எடுத்தாரு, நாம ஏன் இன்னொருத்தங்கிட்ட போய் கையேந்தி நிக்கணும், நம்ம ஊர்ல விளைவிக்கிற அரிசியை நாமளே கொள்முதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொது விநியோக திட்டத்தை விரிவுபடுத்தி நுகர்பொருள் வாணிப கழகத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு ரேஷன் அட்டையை வச்சு நாம் எல்லாரும் ரேஷன் கடையில அரிசி வாங்குறோம்னா கிலோவுக்கு ₹1 அரிசியை கொடுத்து அரிசியையும் எளிமைப்படுத்தி நம்ம எல்லாரையும் அரிசி சாப்பாடு சாப்பிட வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நாகப்பட்டினத்துல இருக்கிறோம், ராமநாதபுரத்துல இருக்கிறோம், இங்கெல்லாம் நல்ல குடிநீர் கிடைக்குமா அப்படின்னா அரிது, நல்ல குடிக்கிற தண்ணி கிடைக்குமான்னா கஷ்டம். தலைவர் கலைஞர் தான் யோசிச்சாரு, ஒரு இடத்துல நல்ல குடிநீர் கிடைக்குது, இதே தமிழ்நாட்டுல நல்லா இருக்கு, அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனா தண்ணி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கலைஞர் தான் முதல்ல குடிநீர் வடிகால் வாரியத்தை ஏற்படுத்தி எந்தெந்த ஊர்ல எல்லாம் நல்ல தண்ணி கிடைக்குதோ அங்கிருந்து நல்ல தண்ணி எங்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ ஒரு பைப்பை போட்டு பிரஷர் கொடுத்து அங்க இருக்கிற தண்ணியை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்மளுடைய தலைவர் கலைஞர். மிகவும் பிற்படுத்த பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு, எம்பிசி அப்படின்னு சொல்றோம். இந்த எம்பிசிக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் அப்படின்னு ஒண்ணு வச்சு அதற்கு இடஒதுக்கீடு கொடுத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நம்ம வீட்டு பசங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ திட்டங்களை நம்மளுடைய முதலமைச்சர் தீட்டி கொண்டிருக்கிறார். நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம். நம்ம பசங்களை காலேஜுக்கு படிக்க அமைச்சா போதும், அந்த பசங்க ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சி பெறணுமா, ஐபிஎஸ் தேர்வுக்கு பயிற்சி பெறணுமா, குரூப் 1க்கு தேர்ச்சி பெறணுமா, அவங்களை படிக்க வைக்கிறதுக்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய தலைவர் தளபதியார் அவர்கள். ஆகவே தமிழ்நாடு மக்களாகிய நாம் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். இந்த நாட்டை அடுத்த 10 ஆண்டுகள் நாம் உயர்த்தி முற்போக்கு மாநிலமாக கொண்டு செல்ல போகிறோமா, இல்லை மீண்டும் 10 ஆண்டுகள் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தாங்க பாத்தீங்களா ரெட்டல கட்சிக்காரங்க, அந்த மாதிரி பின்னோக்கி செல்ல போகிறோமா அப்படிங்கிற முடிவு இன்னைக்கு நம்ம கையில இருக்குது.
2026 தேர்தலில் ஓரணியில் நாம் எல்லாம் திரண்டு நின்று தலைவர் தளபதியார் அவர்களை இன்னும் பல நூறு ஆண்டுகள் நீதி கட்சியின் நீட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தி நீங்கள் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். வெல்க உதயசூரியன், வாழ்க தலைவர் கலைஞர் புகழ், வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி, வணக்கம். அடுத்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவரும் நாகை மாவட்ட செயலாளருமான அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கழகத் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர், தமிழக மக்களின் தாயுமானவர், இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆணையை ஏற்று தமிழகம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற கோஷத்தோடு பொதுக்கூட்டங்களை நடத்த ஆணை பிறப்பித்த தலைவர் தளபதியின் ஆணையை ஏற்று இளைஞர்களின் எழுச்சி நாயகர், வருங்கால தமிழகத்தை வழிநடத்திருக்கிற எதிர்கால தமிழகம், இளைஞர்களின் எழுச்சி ஞாயிறு, தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலோடு நாகை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அன்பிற்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய நாகை மாவட்டத்தின் திருமருகல் வடக்கு ஒன்றியத்தில் நாகை மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற சிறப்பு மிகுந்த கூட்டத்திற்கு சொன்ன உடனே செயலில் இறங்கி ஒரே நாளில் நம்முடைய ஒன்றிய செயலரிடம் சொன்னதை நிறைவேற்றி இன்று மிகப்பெரிய சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரையாளர், திருமருகல் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், அன்பிற்குரிய சகோதரர் செல்வ செங்குட்டுவன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பானதொரு உரையாற்ற வருகை தந்திருக்கிற சினிமா நடிகர் என்பதை விட ஒரு சிறப்பு மிகுந்த திரைப்பட இயக்குனர், ஒரு சிறப்பு மிகுந்த பேச்சாளர், அப்படி ஒரு சிறப்பு மிகுந்த மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களே, கழக தலைவர் அவர்களின் கரத்தில் இளைஞரணி நடத்திய பேச்சு போட்டியில் தமிழ்நாட்டிலேயே முதலிடத்தை பெற்று தலைவர் தளபதி அவர்களால் 2 முறை தட்டி கொடுத்து நீ உயர வேண்டும், நீ இன்னும் உயர்வை எட்ட வேண்டும் என்ற நல்லாசியோடு தளபதி அவர்களின் ஆட்சியை பெற்ற, இளைஞரணி செயலாளரின் வாழ்த்துக்களை பெற்ற வழக்கறிஞர் திரு மோகநிதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று நல்லதொரு கருத்தை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர், விவசாய தொழிலாளர் அணியினுடைய தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களே,
நிகழ்ச்சியிலே சிறப்பாக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒருங்கிணைந்த திருமருகள் ஒன்றியத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளராக பல்வேறு நிலையிலும் இந்த பகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக்குவதற்கு அன்று மிக சிறப்பு மிகுந்த உழைப்பை செலுத்தி தலைவர்களிடமும் தளபதியோரிடமும் பாராட்டுதலை பெற்ற இன்றைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் என அன்பிற்குரிய அண்ணன் பா செல்வம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர் நாகை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் கா ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் இள மேகநாதன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் மு லோகநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பானதொரு உரையாற்றி சென்றிருக்கிற நாகை சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி பார்வையாளர் அருமை அண்ணன் ஆர் அருள்செல்வன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற கீவளூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் கழக விவசாய அணியினுடைய துணை செயலாளர் அருமை அண்ணன் இரா சங்கர் அவர்களே, நிகழ்ச்சியிலே சிறப்பாக பங்கேற்றிருக்கிற நாகை நகர கழகத்தினுடைய செயலாளர் நகரமன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் இரா மாரிமுத்து அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருமருகள் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஆர்டிஎஸ் சரவணன் அவர்களே, மிக சிறப்பாக பங்கேற்றிருக்கிற நாகூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் நாகை நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் எம் ஆர் செந்தில்குமார் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்களே, மாவட்ட அறங்காவல் குழுவினுடைய தலைவர் சகோதரர் நாகரத்னம் அவர்களே, நிகழ்ச்சியை பங்கேற்று ஒரு சிறப்பான என அருமை அண்ணன் சிறப்பு பேச்சாளராக வருவதற்கு உறுதுணையாக இருந்த இளைஞர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் பி என் கார்த்திக் அவர்களே, தொழிலாளர் அணியினுடைய அமைப்பாளர் சகோதரர் சந்தோஷ் அவர்களே, நெசவாளர் அணியினுடைய அமைப்பாளர் இளம் சுந்தர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற ஆதி திராவிடர் நலக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முருகானந்தம் அவர்களே, விவசாய அணியினுடைய அமைப்பாளர் சகோதரர் பால்ராஜ் அவர்களே, சுற்றுப்புற சூழல் அணியினுடைய அமைப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களே, மகளிர் அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அக்கா தமேந்தி அவர்களே, அயலக அணியினுடைய அமைப்பாளர் சகோதரர் சுரேந்தர் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் வி கமல் அவர்களே, அமைப்பு சாரா ஓட்டுநர் மீனவர் அணியினுடைய அமைப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் பாலமுரளி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட இளைஞர் அணியினுடைய துணை அமைப்பாளர்களே, திருமருகள் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, குமரவேல் அவர்களே, ஜெயபால் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, அஞ்சான் நெடுமாறன் அவர்களே, சுமதி மணிமாறன் அவர்களே, தமிழ் அன்சாரி அவர்களே, எஸ்பி மதியழகன் அவர்களே, மற்றும்
திட்டச்சேரி பேரூர் கழகங்களுடைய நிர்வாகிகளே, திருமருகல் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஜெகுபர் அலி அவர்களே, பாளையன் அவர்களே, துரையரசன் அவர்களே, மாவட்ட கழக உறுப்பினர் அண்ணன் சோமு அவர்களே, சகோதரர் ரமேஷ் கண்ணா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாணவர் அணி, மீனவர் அணி, விவசாய தொழிலாளர் அணி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை, இலக்கிய அணி, தொழிலாளர் அணி, வர்த்தகர் அணி, வழக்கறிஞர் அணி, நெசவாளர் அணி, ஆதி திராவிடர் நலக்குழு, சிறுபான்மை நலப்பிரிவு, தொண்டர் அணி, மருத்துவர் அணி, பொறியாளர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, சுற்றுப்புற சூழல் அணி, அயலக அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி, தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இந்த திருமருகல் வடக்கு ஒன்றியத்தை சார்ந்திருக்கிற சார்பணியினுடைய பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, மரத்தை தாங்குகிற விழுதுகளைப் போல கழகத்தை காத்து நிற்கும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, தலைவர் அவர்களின் ஆணையை ஏற்று பெரும் படையாக வருகை தந்திருக்கிற என்னரும் தாய் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவிப்பதோடு இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு நன்றி உரை வழங்க இருக்கிற திட்டச்சேரி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் எம் முகமது சுல்தான் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு வணக்கம். நான் ஏன் இத்தனை பேரையும் நானே சொல்லிட்டேன்னா, அடுத்து அண்ணன் நேரம் மேற்றுக்கு போய்விடுவேன், நேரத்தை கருத்தில் கொண்டு. அப்படி ஒரு சிறப்பு மிகுந்த இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓரணியில் தமிழ்நாடு, அது என்ன ஒரு வாசகம்? ஓரணியில் தமிழ்நாடு, மண் மானம் மொழி காக்க ஓரணியில் தமிழ்நாடு. நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அதுதான் வேதவாக்காக நாம் எடுத்துக்கொண்டு இன்று இந்த மாநாடு போல இந்த சிறப்பான கூட்டத்தை இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் 4 ஆண்டு முடிந்து 5வது ஆண்டை தொட்டிருக்கிறார். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது 4 ஆண்டு முடிந்து 5 ஆண்டு காலம் ஏற்கனவே இந்த நாட்டை சூறையாடிய கொள்ளை கூட்டம் இந்த எடப்பாடியுடைய ஆட்சியில கடைசி நேரத்தில் எங்கேயும் அவனுக்கு ஓட்டு கேட்க கூட போக முடியல. இதுதான் இந்த நாட்டின் நிலைப்பாடு. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் 4 ஆண்டு முடிந்து 5ஆம் ஆண்டு தொடக்கம், கழக தோழர்களே, கழக உடன்பிறப்புகளே, மகளிரணி தாய்மார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இல்லமாக சென்று இந்த நாட்டில் தலைவர் அறிவித்திருக்கிற திட்டம், இந்த நாட்டில் பாசிச பாஜகவினுடைய மதவெறி, பாசிசத்தை ஒழிப்பதற்கு தலைவர் எடுத்திருக்கிற முயற்சி, நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டம், இவை அனைத்தையும் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களிடம் எடுத்துரைத்து அவர்களிடம் விரும்புகிறவர்களை உறுப்பினராக்க ஏற்படுத்தி இருக்கிற திட்டம் தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு. நம்ம எவ்வளவு தெம்பா திராணியா தைரியத்தோட ஒவ்வொரு வீட்டுக்கு நுழைய போறோம். என்ன காரணம்? நம்ம யாருக்கும் சலனம் இல்லாம நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றோன்னு ஒன்று சொன்னார். இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல்னா என்ன? எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொதுவான கொள்கையோடு இந்த ஆட்சி நடக்கும் சொன்னார். அதுல இன்னொரு வார்த்தையும் சொன்னார். எனது வெற்றி, நான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாம் அளிக்கின்ற நல்ல திட்டங்களை பொறுத்து நாம் பாராட்டப்படுகிற பொழுது இந்த மக்கள், நமக்கு வாக்களித்த மக்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும்,
நமக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நல்ல திட்டத்தை கொடுத்து அவர்களும் என்ன இந்த கட்சிக்கு நாம் வாக்களிக்கவில்லையே என்ற வருத்தப்படுகிற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்தார். அவர் அறிவிப்பின்படிதான் இன்று தமிழகத்தில் எண்ணற்ற திட்டம் நம்முடைய தம்பியே பட்டியலிட்டார். இந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற வண்ணம் நம்முடைய முதலமைச்சருக்கு எவ்வளவு நெருக்கடி. ஒன்றிய பாஜக அரசு நிதியை கொடுக்கவில்லை. நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம நிறைய வரி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க எய்தாப்புல உட்கார்ந்துருக்க நீங்களும் வரி கொடுக்குறீங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க நம்ம எங்கடா வரி கட்டுறோம் நீங்க நினைப்பீங்க. நீங்க வைக்கிற பொட்டுக்கும் வரி, நீங்க அணியிற வளையலுக்கும் வரி, நீங்க என்ன பொருள் பயன்படுத்தினாலும் அதற்கு வரி உண்டு. அதை நம்மை அறியாமலேயே கொடுக்கப்படுகிற வரி. இந்த வரி ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டில ₹1 நம்ம கட்டுனா நம்ம அவன்கிட்ட கொடுத்துடணும். நமக்கு நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் 29 காசு. 29 காசையும் காண, நம்ம கொடுத்த பணத்தையும் காண. ஆனால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்த எந்த திட்டத்தையும் அவர் கைவிடல. சொன்னது மட்டும் இல்ல, தேர்தல் அறிக்கையில் சொன்னது மட்டுமல்ல, சொல்லாத திட்டத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார். ஒரே ஒரு திட்டத்தை நான் இங்கே சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நிறைய தாய்மார்கள் வந்ததனால் இதை நான் இங்கே சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டது. ஏன் காமராஜர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு? விருதுநகர், மதுரையிலிருந்து விருதுநகர் போயிட்டு இருக்கார். ஒரு வயல்வெளியில பள்ளிக்கூடம் படிக்கிறவன் விளையாண்டுட்டு இருக்கிறான். காமராஜர் அவர்கள் வண்டியை நிறுத்திட்டு, ஏன்பா பள்ளிக்கூடத்துக்கு போகாம விளையாண்டுட்டு இருக்கேன்னு கேட்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு போனா சோறு, அந்த பையன் எதிர்கேள்வி கேட்கிறான். சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு போவியா கேட்கிறான். சோறு போடுற நீ பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும், அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு வந்த நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் அந்த திட்டத்தை பேரை மட்டும் மாத்தினார். சத்துணவுன்னு சொல்லிட்டு அரிசி சோறு போட்டார். ஆனா நம்முடைய தலைவர் உலகெங்கிலும் வாழுகிற தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் இதய சிம்மாசனம் விட்டு வீற்றிருக்கிற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர், நம் தலைவர், நம் இன தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் சத்துணவை சத்தான உணவு என்று வாரம் 5 முட்டை கொடுத்தார். ஆனா நம்முடைய முதல்வர் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு சென்னையிலே செல்லுகிறார். அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு செல்லுகிற பொழுது ஒரு பையன் மயக்கம் விழுறான். யார் அந்த பையன்? அவனை பாருங்கன்னு தலைவர் சொல்றாரு. மருத்துவர்கள் சோதிச்சுட்டு வந்து தலைவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா அவன் காலையில் சாப்பிடலையா? உடனே நம்முடைய முதலமைச்சர் நினைச்சா, இப்ப நல்லா இருக்கானா பையன்? நல்லா இருக்க. ஏன்னா கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவோம், பசி வந்தால் 10 பறந்து போகும். அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு மாணவன் சிறப்பாக பயில வேண்டும் என்றால் அவனுக்கு முதலில் பசி இருக்கக்கூடாது. இதை தாயுள்ளத்தோடு பரிசீலித்த நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை வழங்கினார். அரசு பள்ளிகளில் 5வது வரை இருக்கின்ற துவக்க பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி என்ற சிறப்பு மிகுந்த திட்டத்தை வழங்கினார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க நல்லா விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நீங்க எல்லாம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க சமைச்சு வச்சுட்டு போகணும்னு நினைப்பீங்க. ஆனா விவசாய நேரம் காலையில் 5 மணிக்கெல்லாம் போயிடணும். அதை மனதில் வைத்துட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு உள்ள சாப்பிட்டானா உள்ள என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற பதட்டமே இருக்கு. இதை உணர்ந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவிக்காத திட்டம் இந்த காலை சிற்றுண்டி என்ற சிறப்பு மிகுந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார். இதுல என்ன சிறப்புன்னா, நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டில் அறிவிச்சிட்டார். இந்தியாவில் பல மாநிலத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க.
கனடா நாட்டில் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த காலை சிற்றுண்டி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்திலே வாக்குறுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது காலை சிற்றுண்டி. இதிலிருந்து நம்ம ஒன்னே தெரிஞ்சுக்கணும், நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே வழிகாட்டுகிற ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தலைவர். அந்த தலைவன் தான் 4 ஆண்டு நிறைவு செய்து 5ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்து ஒவ்வொரு வீடாக செல்லுங்கள், ஒவ்வொரு இல்லமாக சென்று மக்களிடம் இந்த சங்கி கூட்டம் செய்கிற துரோகம், கல்விக்கு வழங்காத நிதி, அரசுக்கு வழங்காத நிதி, இந்த சூழ்நிலையில் இந்த திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஒரு என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்றைய இருக்கின்ற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தில் ஏதேனும் ஒரு திட்டத்தில் கண்டிப்பா அவங்க பயன்பெற்றிருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிலை, அந்த நிகழ்வு நாளை துவங்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில நாம் அனைவரும் பங்கெடுத்து பொதுமக்களை சந்தித்து விரும்புகிறவர்களை, யார்கிட்டையும் கட்டாயம் கிடையாது, விரும்புகிறவர்களை கழக தோழராக இணைப்பதுதான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு. நம்முடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த இன்னொரு சிறப்பான திட்டம், நம்ம தம்பி அதை சொல்ல விட்டார். அது என்னன்னு சொன்னா, ரோட்ல இப்பெல்லாம் வண்டி எடுத்தா நம்ம பறக்கிறான், 2 வீலர்லாம் எடுத்தா, காரு போனா ஸ்பீடா போறான், எங்கு பார்த்தாலும் விபத்தா இருக்கு. இதை ஒரு தாயுள்ளத்தோடு நம்முடைய தலைவர் அவர் யோசிச்சார். விபத்து நடந்தா, ரோட்ல அடிபட்டு கிடந்தா, அதுக்கு முன்னாடி போய் காப்பாற்ற மாட்டான். என்னன்னு கேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளை எல்லாம் கூப்பிடுவான் அப்படி நினைச்சு போக மாட்டான். அதை நம்முடைய தலைவர் அவர்கள் திட்டமாக அறிவித்தார். ஒருவன் விபத்து உள்ளாகி அவனை மருத்துவமனையிலே கொண்டு செல்லுகிற அவருக்கு ஒரு வீர ஒரு பட்டயம் ஒன்று கொடுத்து 5000 ரூபாய் பணமும் கொடுக்கிறார். இப்ப அவனும் பார்த்துட்டு போவானா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவான். ஹாஸ்பிட்டல்ல எந்த மல்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, கண்டிப்பா அவர்களுக்கு 48 மணி நேரத்துக்கான செலவை நம்முடைய தளபதி அவர்கள் ஏற்கிறார். அந்த திட்டத்திற்கு பெயர்தான் இன்னுயிர் காப்போம் 48. இப்படி சிறப்பு மிகுந்த, இதெல்லாம் யாருக்கு தெரியலங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நான் புதல்வன், தமிழ் புதல்வன், மக்களுடன் முதல்வர், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை நம் வாழ்நாளில் கேட்டது கிடையாது. அப்படி நல்ல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தும் விதமாக நம்முடைய கழக தோழர்கள் நாளையிலிருந்து பணியை தொடங்குங்கள். அனைத்து மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் நாம் உறுப்பினராவதற்கான ஏற்பாடை செய்து தலைவர் அறிவித்திருக்கிறார். ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டுனா 330 இது நம்முடைய தலைவர், நம் தலைவர், இனத்தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த இந்த மாவட்டத்தில் 30 என்பது குறைவு. ஒரு 50% வாக்குகளை நாம் உறுப்பினராக்கி அதன் மூலம் இந்த நாகை மாவட்டம், நாகை, கீவளூர், வேதாரண்யத்துக்கு உட்பட்ட 3 தொகுதிகளையும் வென்றெடுத்து தலைவர் தளபதி அவர்களின் கரத்தில் ஒப்படைப்போம். அதற்கு நாம் அனைவரும் துணை நிற்போம். உறுதியேற்று இந்நாளையிலிருந்து செயலை தொடங்குவோம் தொடங்குவோம் தொடங்குவோம். அதில் நாம் வெற்றி பெறுவோம் என கூறி நல்ல ஒரு சிறப்பு மிகுந்த கூட்டத்திற்கு நாம் மாவட்ட கழகம் சொன்னவுடன் நேற்றிலிருந்து இந்த பணியிலே இறங்கி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய கழக செயலாளருக்கும் ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே பணியாற்றி இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் ஆவலோடும் எதிர்பார்க்கும் சினிமா புகழ், சினிமா நடிகர், திரைப்பட இயக்குனர், சிறப்பான சொற்பொழிவாளர் அருமை அண்ணன் கரு பழனியப்பன் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்.
நாகப்பட்டின மாவட்டத்திற்குட்பட்ட திருமருகல் சந்தைப்பேட்டையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கிட்ட சொன்னாங்க, இந்த தொகுதியில் திருமருகல் தான் அதிக அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்த பகுதி அப்படின்னு. நான் அப்படியான ஒரு சாதாரண செய்தியாக கேட்டு வந்தேன். இங்கே உள்ள வந்ததுக்கு தெரிஞ்சு ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடு போல் திரட்டி வைத்திருப்பதனால் அடுத்த தேர்தலிலும் இதுவே நிகழப்போகிறது என்பது எனக்கு விளங்குனுச்ச நேரத்தில். இந்த கூட்டத்திற்கு ஆண்களுக்கு இணையாக சொல்ல போனால் ஆண்களை விடவும் அதிக எண்ணிக்கையில் உட்கார நாற்காலி இல்லாமல் நின்று கொண்டு பெண்கள் கூட்டம் கேட்பதில் இந்த நாள் கழித்த தமிழ்நாட்டில் பார்க்குறேன். அந்த பெண்கள் எல்லாம் முதல்ல மன்னிக்கணும். ஏன்னா பெண்களுக்கு நாற்காலி போட்டு அழகு பார்ப்பதில் முன்னணியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியினுடைய கூட்டத்தில் உட்கார்வதற்கு உங்களுக்கு நாற்காலி இல்லை என்றாலும் கூட இந்த ஆட்சிக்கு நன்றி செலுத்தும் விதமாக நின்றபடி கூட்டம் கேட்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டு பார்க்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் சந்திக்கிற குற்றச்சாட்டு என்பது என்ன அப்படின்னா இது ஒரு குடும்ப கட்சி அப்படின்னு. இல்லையா? ஆமாம், இது ஒரு குடும்ப கட்சி தான். ஏன்னா மேடையிலேயே ஒரு அப்பாவும் பையன் இருக்காங்க. செல்வன் இருக்காரு, செல்வன் கூட செங்கிட்டுவனும் இருக்காரு. ஆனால் அப்பாவும் பையனுமா 2 தலைமுறையாக இந்த கட்சி மேல் ஈடுபாடு கொண்டு இந்த கருத்தின் மேல் கொள்கையை மேல் பிடிமானம் இருப்பதால் தான் தலைவர் அறிவித்து ஒரு நாளைக்குள் ஒரு மாநாடு போல ஒரு கூட்டத்தை ஏன் செல்வ செங்கிட்டுவனால கூட்ட முடியுது அப்படின்னா அந்த எண்ணம் தந்தையிடம் இருந்து வந்ததனால் கூட அந்த எண்ணம் வருது, அந்த வேலை நடக்குது. அதை விட முக்கியம், இது ஒரு குடும்ப கட்சி தான். அதனால தான் இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் ஆணும் பெண்ணும் குடும்பமாக கூட்டம் கேட்க வந்திருக்கிறார்கள். அதனால இது குடும்ப கட்சி தான். நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, யாராவது திமுக குடும்ப கட்சின்னு சொன்னாலும் அது மறுக்கக்கூடாது. ஆமாடா, எங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கு, அதனால இது குடும்ப கட்சி. உங்களுக்கு குடும்பம் இல்லை, அதனால நீங்க குடும்ப கட்சி இல்லை. ஒரு கட்சியினுடைய தலைமை ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு அறிவித்த ஒரு நாளுக்குள் இத்தனை சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்தியதற்காகவே இந்த மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் திரு அண்ணன் கௌதமன் அவர்களை எத்தனை பாராட்டாலும் தகும். நான் முந்த நாள் தான் மன்னார்குடியில் பேசிட்டு போனேன். சென்னைக்கு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம தம்பி கார்த்திக் இளைஞரணி பொறுப்பாளர் கார்த்திக் ஃபோன் பண்ணி அது என்னன்னு சொல்லணும்ல. எனக்கு தம்பியை சேலத்தில் இருந்த இளைஞரணி மாநாட்டில் தெரியும் கார்த்திகை. அண்ணே 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 மாவட்டம் பேசுகிறாரு, இந்தாங்க அண்ணே அப்படின்னு உடனே எனக்கு தெரியும். கார்த்திக் சொன்னாலே நான் மறுக்க முடியாது, கௌதமன் சொன்னால் மறுக்கவே முடியாது. ஏன்னா போன தேர்தலில் நான் தமிழ்நாடு பூரா சுற்றி வந்தேன். சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தில் பேருந்து நிலையத்துக்கு எய்த்தாப்புல ஒரு பிரம்மாண்ட மாநாடு போட்டு கூட்டணி கட்சி வேட்பாளர் தன் கட்சியின் வேட்பாளர் நிறுத்தி இருந்தால் எவ்வளவு முனைப்போடு ஒரு வேலை பார்ப்பாரோ அதை விட 2 மடங்கு முனைப்போடு கூட்டணி கட்சிக்கு வேலை பார்த்த ஒருத்தர் நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். நானும் திருமாவளவன் மேலே உட்கார்ந்துருந்தோம். திருமாவளவன் சொன்னார் என்கிட்ட, நம்ம தம்பிகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அன்பின் மிகுதியில் மேலே விழுவாங்க, யார் சிறுத்தைகளை மேலே விழுவாங்க, கௌதமன் இருக்கிறதுனால இங்கே நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், அதை அவர் பார்த்துக்கிறார் அது அப்படின்னாரு. அப்படி அந்த மேடையில் பம்பரமாக வேலை பார்த்தவர். நான் அதுக்கப்புறம் இந்த 4 ஆண்டு காலமாக அவரை பற்றி சொல்லாத இடம் கிடையாது. மாவட்ட செயலாளர்னா ஒருத்தர் எப்படி செயல்படுவார் அப்படின்னு. அப்படி முழுமையாக அந்த மேடையை தன்னுடைய வசப்படுத்தி வச்சிருந்த ஒருத்தர் கௌதமன். இன்னைக்கு நான் மேடை ஏறி வரும்போது பார்த்து மெதுவாக வந்தார். ஆனால் நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே, எங்கேருந்து காரைக்காலில் இங்கே வர்றதுக்குள்ளே 35 ஃபோன் பண்ணார். பின்னாடி கார்த்திக் உட்காந்து சொல்லியே டயர்டாயிட்டேன். தம்பி யாரான்னு, ஐயோ அண்ணே மாவட்டம் விடவே மாட்டார்னே. ஏன்னா அவருக்கு என்னென்னா, இவ்வளவு திரளாக கூட்டம் கேட்க மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை காக்க வைக்கக்கூடாது, அவர் ஒவ்வொருத்தருடைய நேரத்தையும் நம்ம எடுத்துக்கொள்வது என்பது அவருடைய உழைப்பை எடுத்துக்கொள்வதை போல, அதனால சீக்கிரமாக நேரத்தோட கூட்டத்தை நடத்தி நேரத்தோட எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புங்க அக்கறையில் பண்ண ஃபோன் தான் அந்த 30 ஃபோனு. இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு மாநிலத்தின் முதல்வர், 4 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தவர், 6வது முறையாக கலைஞர் முதலமைச்சர் ஆகியிருக்க வேண்டியது. அந்த வாய்ப்பு கிடைக்காததனால் கலைஞரின் அடி தொட்டு முதல் முறையாக முதலமைச்சராக இருந்தார் கூட 6வது முறையாக கழக ஆட்சியை கலைஞரின் வழியில் நின்று நடத்திய ஒருவர் மிக தைரியமாக
தன் கட்சிக்காரரிடம் ஒவ்வொரு வீடாக செல்லுங்கள், ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தில் சேருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் வாக்காளர்களில் குறைந்தது 30%, குறைந்தது கௌதமனை சொன்ன மாதிரி 50 விழுக்காடு நடந்தால் நல்லது. அதுக்கு மேலே நடக்கிற முயற்சி எடுக்கிற ஆள் இருக்கு. மாவட்ட செயலாளர்களும் பெரிய போட்டி இருக்கு. எந்த தொகுதியில் யார் கூட ஆள் சேர்க்க போறோங்கிறது, யார் உறுப்பினராக்க போறோங்கிறது, அப்படி அவ்வளவு தைரியமாக சொல்வதற்கான எண்ணம் ஒருவருக்கு எப்படி ஏற்பட்டது என்றால், இந்த 4 ஆண்டு காலத்தில் நான் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறேன், ஒரு தொண்டனாக செயல்பட்டிருக்கிறேன். அப்படிங்கும்போது நான் கேட்கலன்னா அதை யார் கேட்பா அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அவரை இதை செய்ய வைத்திருக்கிறது. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது, அவர் சொன்னது, எதிர்க்கட்சியினர் வீட்டுக்கும் செல்வீர்களா அப்படின்னு கேட்ட பொழுது கண்டிப்பாக செல்வோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு வீட்டுக்கும் செல்வீர்களா அப்படி பத்திரிகை எடுத்து கேட்குறான். தலைவர் சொல்றாரு, தளபதி ஆம் செல்வோம், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியின் வீடு என் பகுதியில் இருந்தால் நானே செல்வேன்கிறார். இது சும்மா இருக்கு. நம்ம ஆளு ஏற்கனவே ஆடுவாங்க, உடனே போகிறான். அவங்களுக்கு காலில் சலங்கையை கட்டி விட்டா எப்படி ஆடுவாங்க? இப்போ நாளைக்கு முதல்ல எல்லாரும் அதிமுக வீட்டில் போய் நிற்க போகிறாங்க, அவ்வளோ பேர் காலையில். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம இந்த தடவை தலைவர் சொன்னது போல் வெல்வோம் 200ன்னு சொன்னார்ல, அதுக்கு காரணம் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கடந்த 60 ஆண்டு காலமாக உதயசூரியனை தவிர வேறு எதற்கும் ஓட்டு போட்டதில்லை. என்ன நடந்தாலும் உதயசூரியன் தான் ஓட்டு போடுவாங்க, அதில் மாறப்போறதே இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யும் போது பொதுமக்களில் குறிப்பிட்ட சதவீதம் திராவிட முன்னேற்றத்துக்கு ஓட்டு போட போகிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் தான் முதல்ல அதிமுக காரன் உதயசூரியனுக்கு ஓட்டு போட போகிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இவங்க வேலை தூக்கிட்டு வந்து முருகன் மாநாடு நடத்தி நம்முடைய வழித்தோன்றலாக இருக்கிற எவரால் நாம் நலமுடன் இருக்கிறோமோ அந்த பெரியாரையும் அந்த அண்ணாவையும் உட்கார்ந்து கேவலப்படுத்தினா கீழே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குற 5 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆக இந்த அதிமுகவை பாரதிய ஜனதாங்கிற கட்சி சாப்பிட போகுது தேர்தலில், இனிமே அவங்கள நம்பி பயன் இல்லை அப்படின்னு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பூரான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட போகிற முதல் தேர்தல் இந்த தேர்தல் தான். கலைஞரின் சாதனைகளை நான் உழைப்பால் வெல்வேன்னு சொன்னார் நம்முடைய தலைவர். நான் என் கலைஞரை போல தலைவரை போல எழுத்தாற்றல் மிக்கவன் அல்ல, நான் தலைவரை போல கலைஞரை போல பேச்சாற்றல் மிக்கவன் அல்ல, எனக்கு தெரிந்ததெல்லாம் அவரே சொன்னது போல உழைப்பு 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 மட்டுமே, அதன் மூலமாக அதை தாண்ட முயற்சி செய்வேன்னாரு. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை பெற்ற வெற்றியிலே பெரிய வெற்றி எந்த வெற்றி அப்படின்னா, 1971 தேர்தலில் 183 சீட்டு ஜெயிச்ச திமுக, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அந்த தேர்தல் தான் பெரியார் அவர்கள் துணிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த தேர்தல். பிரச்சாரம் செய்த பொழுது பெரியார் அவர்கள் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சுட்டாங்கன்னு எலெக்ஷனுக்கு 10 நாள் இருக்க போது மிகப்பெரிய செய்தி தமிழ்நாடு பூரா பரப்பப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் பெரியார் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சுட்டாரு, பரப்பிட்டாங்க எவ்வளவு பேரும். பெரியார் அசரவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஆமா அடிச்சேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை நடத்திட்டு இருந்தார். பெரியார் வந்து ஒரு முரட்டாளு. அதாவது நம்ம வெற்றி கொண்டான்னு ஒரு பேச்சாளர் இருந்தார், கட்சிக்கு எல்லாம் ஏறத்தால் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்ததாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வெற்றி கொண்டானுடைய அம்மா வந்து என்ன சொன்னாங்களாம், வெற்றி கொண்டானுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடணுமான்னு கேட்குறாரு வெற்றி கொண்டான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, பெரியாரை கூட்டிட்டு வான்னு. நீ கட்சிக்காரர் தானே, திமுக இருக்கல, பெரியாரை கூட்டு வா அப்படின்னு. வெற்றி கொண்டான் சொல்கிறார், அம்மா பெரியார் வேண்டாம், ஏன்னா எதையாவது ஒன்று பேசுவார் மேடையில் வச்சுக்கிட்டு, நம்ம ஒன்றும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை நீ கூட்டிகிட்டு வந்தால் பெரியாரை கூட்டு வா அப்படின்னு. பெரியார் வந்துட்டார் வெற்றி கொண்டான் தங்கச்சி கல்யாணத்துக்கு. மேடையில் வச்சு ஒரு மனுஷன் என்ன சொல்லணும், பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருங்க, ரொம்ப வருஷம் ஒத்துமையாக இருங்க, எல்லாம் விட்டு கொடுத்து போங்க, இதானே சொல்லணும். பெரியார் வந்து வெற்றி கொண்டான் தங்கச்சியை பார்த்து சொல்கிறார், இந்த பாரு அந்த பையன் உன்னை ஒழுங்காக வச்சுக்கிறானா பாரு, ஒழுங்காக வச்சுருந்தா அவனோட இரு, இல்லைன்னா அவனை வெட்டி விட்டு நீ பாட்டுக்கு தனியாயிரு அப்படின்னு. வெற்றி கொண்டான் இந்த பக்கம் திரும்பி ஊரை விட்டு அவர் சொல்கிறார், வெற்றி கொண்டான் சொல்கிறாரு, அன்னைக்கு நான் ஊரை விட்டு வந்தேன், அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே போகவே இல்லைண்ணா அப்படின்னு. அப்படி பெரியார் எதையுமே யோசிக்க மாட்டார். அப்படி யோசிக்காமல் ஆமாம் நான் ராமர் படத்தை அடிச்சேன்ட்டார், செருப்பால் அடிச்சேன்ட்டார். வெற்றி கொண்டான் மாதிரி அன்றைக்கு இளைஞர்களாக இருந்தவர்களுக்கு என்ன பண்ணா, அண்ணா இல்லாமல் சந்திக்கிற தேர்தல். கலைஞர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக வேண்டிய தேர்தல். இந்த நேரத்தில் போய் பெரியார் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சு விட்டாரு. அடிச்சதான் அடிச்சாரு, எலெக்ஷன் முடிஞ்சு அடிக்கக்கூடாதா, இது எதுக்கு தேவையில்லாமல் 10 நாள் முன்னாடி போய் அடிச்சாரு.
தேவையில்லாமல் விழுகிற ஓட்டு கெட்டு போயிருமே, நம்ம இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பரப்புறாங்களே அப்படிங்கிறதுல பெரியார் பின்னாடியே போனால், ஐயா ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க, யார் ஓட்டு போடுவாங்க, பெரியார் சொல்கிறார் அதெல்லாம் ஓட்டு போடுவான் போ அப்படின்னாராம். இவங்களுக்கு குழப்பம், என்னையா பெரியார் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சேன்னு கூட்டம் கொடுத்து சொல்கிறாரு, அடிச்சு விட்டாருன்னு பரப்புறாங்க எல்லாரும். பெரியாரை போய் கேட்டால் போடுவான் அவன் ஓட்டு உதயசூரியனுக்குங்கிறாரு. எப்படி போடுவான்? இது திறந்து கேட்டால் பெரியார் சொல்ல மாட்டேங்கிறார். 4வது நாள் விடாமல் நச்சுட்டு பின்னாடியே போய் ராத்திரி உட்காந்து ஐயா அது எப்படியா போடுவான் அப்படின்னு. பெரியார் சொன்னாராம், கண்டிப்பாக போடுவான்டா தமிழ்நாட்டில். ஏன்னா ஓட்டு போடலைன்னா என்ன ஆகும், ராமருக்கே இதுதான் கதினா ராமசாமி நம்மளை என்ன செய்வான்னு பயந்து போடுவான் போ அப்படின்னாராம். அப்போ நாம் அதை துணிந்து சொல்வதற்கான தைரியம் எப்போ வரும் அப்படின்னா, நாம் அதை முழுமையாக நம்பினா வரும். எப்போ தைரியம் வரும்? ஒருத்தர் கட்டு மஸ்தா உடம்பு வச்சுக்கான வருமா? ஒருத்தர் 6 அடி உயரத்தில் இருக்கான்னு வருமா? ஒருத்தர் பின்னாடி 5000 பேர் ஆள் இருக்காங்கன்னு வருமா? எதுவும் வராது. எப்போ நெஞ்சில் உண்மையும் நேர்மையும் உறுதியும் இருக்கோ அப்போ வரும். நம்முடைய தளபதி முதல்வர் ஸ்டாலினுக்கு அந்த நேர்மையும் உறுதியும் நம்பிக்கை இருப்பதனால்தான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி தைரியம் வந்து நிற்கிறார். இவர்கள் வருவார்கள், இவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு. ஏன்னா சொன்னதை மட்டும் செய்யலை, சொல்லாததையும் செஞ்சுருக்கோம். விடியல் பயணம் சொன்னோம், செஞ்சோம். மகளிர் உரிமை தொகை சொன்னோம், செஞ்சோம். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை சொன்னபோது இந்தியாவே சிரித்தது. அது எப்படி? ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுப்பீங்க மாதம், இத்தனை கோடி பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு எள்ளி நகையாடினவன் பூரா, எதிர்கட்சி பூரா. அதற்கப்புறம் இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்தியா சந்தித்த அத்தனை மாநில தேர்தல்களிலும் முதல் வாக்குறுதி பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்போம்னு அத்தனை கட்சிக்காரன்னு சொல்றாங்க. இதை துவங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும் திட்டங்கள் எல்லாம் சாத்தியமற்றது என்று எள்ளி நகையாடியவர்கள் அத்தனை பேர் பின்னாடியே வருவான். சொன்னோம் செஞ்சோம். தம்பி சொன்னார், இளம் பேச்சாளர் மோகநதி அவர்கள். அவர் இளம் பேச்சாளர்னு சொன்னால் இங்கே இருக்கிற பழம்பெரும் பேச்சாளர்களுக்கு பேசுகிறதெல்லாம் தெரியாத செய்தியிலிருந்து பராசக்தி படத்துலேருந்து ஆரம்பித்து அத்தனை செய்தியை இன்றைக்கு புரிகிற மாதிரி மிக எளிய மொழியில் மிக சிறப்பாக சொன்னார். அவர் சொன்ன திட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். இன்றைக்கு உயர்கல்வியில் தமிழ்நாடு 47 விழுக்காடு இருக்குது அப்படின்னு. அது இன்னொரு தம்பிக்கு கூடுதலாக ஒரு செய்தி, தம்பிக்கு மட்டும் இல்லை, நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, பெண்களின் கல்வியை பற்றி தமிழ்நாடு கவலைப்பட்டதை போல் இந்தியாவில் எந்த மாநிலமும் கவலைப்பட்டதில்லை. தமிழ்நாடு மட்டும்தான் தொடர்ச்சியாக கவலைப்பட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 12வது படிச்சுட்டு கல்லூரி படிப்பு படிக்காத ஒரு ஆண் பிள்ளை ஒரு வீட்டில் இருக்கக்கூடும். காலேஜுக்கு போக மாட்டான், பைக் வாங்கி கொடுமா வாங்குவான், ஏதாவது வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பான், சுற்றிக்கிட்டு இருப்பான், தொழில் துறைக்கு போவான், படிக்க மாட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த வீடு எடுத்தீங்கனாலும் 12வது படிச்சுட்டு டிகிரி படிக்க போகாத ஒரு பொம்பளை பிள்ளை எந்த ஒரு வீட்டில் கூட இருக்காது. அத்தனை வீட்லேயும் பொம்பளை பிள்ளை படிக்க போகும். படிக்க போகலன்னா எதிர்த்த வீட்டுக்காரங்க ஏன் பிள்ளை படிக்கணும் பிள்ளைன்னு. அப்படி ஒருவேளை படிக்க முடியாத சிக்கல் இருந்துட்டா அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் புதுமைப்பெண் திட்டங்கிறத அறிவித்து படிக்கிற பிள்ளைக்கு மாதம் 1000 ரூபா தரேன்னு சொல்ல ஆரம்பிச்சது. இதுவெல்லாம் அதில் இல்லைன்னா அந்த திட்டத்தில் அப்போ அது உயர்கல்வியா, பிஏ படிக்கிற உயர்கல்வியா அப்படின்னா இல்லை. அப்போ எம்ஏ படிக்கிறது உயர்கல்வியா, முதுகலை படிக்கிறது உயர்கல்வியா இல்லை. அதுக்கு மேலே ஒரு படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு இருக்குது, எம்ஃபில் படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும், ஆய்வு படிப்பு படிக்கணும். அப்போ பெண்களில் 12வது படித்து பிஏ படித்து பிஎஸ்சி படித்து எம்ஏ படித்து எம்எஸ்சி படித்து அதுக்கப்புறம் பிஹெச்டி படிக்கிற படிப்பு இருக்குல்ல, அந்த படிப்பு தான் உயர் படிப்பு அப்படின்னு தமிழ்நாடு வச்சிருக்கு, அப்படி இந்தியா வச்சிருக்கு. அப்படி அந்த உயர் படிப்பு படிக்கிற பெண்கள் லிஸ்ட் இருக்குல்ல, எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த எண்ணிக்கை மொத்த இந்தியாவில் 100 பொம்பளை புள்ள படிக்குது அப்படின்னா அதில் 52 பொம்பளை புள்ள தமிழ்நாட்டில் படிக்குது. உயர்கல்வியில் பெண்களில் 52 விழுக்காடு என்பது தமிழ்நாட்டிலிருந்து படிக்கிறாங்க. மிச்சம் 48 தான் காஷ்மீரில் தொடங்கி கேரளா வரை, கொச்சின் வரையும். 48 எல்லா மாநிலம் பிரிச்சுக்குது. மிச்சம் 52 பெண் பிள்ளைகள் தமிழ்நாட்டிலிருந்து படிக்கிறார்கள்னா இது பெரியார் தொடங்கி அண்ணா வளர்த்து பின்னாடி கலைஞர் தொடங்கி இன்று நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு கூட்டத்தில் சொல்வது, எவரெல்லாம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, என்னவெல்லாம் படிக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ தயவு செய்து படியுங்கள், உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு அவர் திரும்ப திரும்ப சொல்ல. காரணம், படிப்பு மட்டும்தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றும்னு தமிழ்நாடு உறுதியாக நம்புகிறது. அதை நம்புகிற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் இவ்வளவு தைரியமாக வெல்வோம் 200ன்னு சொல்ல முடியுது. இதெல்லாம் சொன்ன திட்டம். நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் கௌதமண்ணன் சொன்ன மாதிரி, சொல்லாத திட்டம் காலை உணவு.
காலை உணவு போடுறீங்க சொன்னாங்களா? காலையில் பிள்ளைய வரல பள்ளிக்கூடத்துக்கு, சரி ஒரு தடவை சாப்பாடு போட்டால் காலைல வருதா பாருங்க அப்படின்னா திடீர்னு 35% கூடிருச்சு வர்றது. அப்போ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாத திட்டம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டு விட்டது. அது யாருமே செய்யாத ஒன்று. இதுவெல்லாம் இப்படி இருக்கே, தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு இந்த கட்சியை போய் சொல்லிட்டு இருக்கானே, அப்படிதான் அவன் சொல்லிட்டு போகிறான். இந்துக்களுக்கு தெரியாது இல்லைன்னு. நீங்கள் நினச்சி பாருங்கள், திருப்பி திருப்பி ஹெச் ராஜா வகையராவெல்லாம் இந்து கோயிலை எங்கிட்ட ஒப்படைங்க, இந்து கோயிலை எங்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்கிறக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் மறுபடியும் வெளியே நிப்பாட்ட முயற்சி பண்ணுறான். அதுக்கு தான் அவன் இந்து கோயிலை எங்கிட்ட ஒப்படைங்கிறான். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா? கோயில் என்ன சொல்லுவான், தீவிரமான ஆன்மீகவாதி புறான், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் என்னவா, எதுக்கு சொல்றான் அதை? நம்மெல்லாம் வெளியிருந்து கூப்பிடுவான் கோடி புண்ணியமா, அவன் உள்ள இருந்துக்கிறானா? எப்படி சூசகமா சொல்றான் பாருங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியமா. நம்ம என்ன சொல்றோம்னா, ஓகே சாமி நீ வெளியே வந்து நின்று கும்பிடு, நான் உள்ள போய் கும்பிடுறேன், கோடி புண்ணியத்தை நீயே வாங்கிக்க, எனக்கு வேண்டாம், நான் கற்பகிரகத்தில் போறேன்னு சொல்றது தான் நம்ம அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாகிறோம். எங்களுக்கு கோடி புண்ணியம் வேண்டாம், நீ வச்சுக்க கோடி புண்ணியத்தை, நாங்கள் உள்ளே வந்து கும்பிட்றோம், நீ வெளியே வந்து கும்பிடுங்க. இப்படி அவன் சூசகமாக நம்ம வெளியே நீப்பாட்டுறது தான் ஆரம்பிக்கிறான். இந்து கோயிலில் எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 35,000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். அப்போ இங்கே கோயில் கூடாதுங்கிறது இல்லை, திராவிடம்ன்றது பிரச்சனை. கோயில் ஒழுங்காக இருக்காங்கிறது தான் இல்லையா? இந்த முன்னாள் அமைச்சர் மதியானம் உட்காந்துருக்காரு, அவர் வந்து குங்குமம் வைக்கலை, பக்கத்தில் குங்குமம் வச்சுக்கிட்டு கௌதம் உட்காந்துருக்காரு. அதுவா பிரச்சனை? நல்லா வச்சுக்கிட்டு குங்குமம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்ததுலேருந்து பொம்பளை பிள்ளைகள் நாக்காளி போடுங்க, பொம்பளை பிள்ளைகள் நாக்காளி போடுங்கன்னு பரிதவிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் முக்கியம், குங்குமம் வச்சுக்கிறதா முக்கியம். சொல்லுமா பிஜேபி 6 மணிக்கு அப்புறம் ஆனால் பொம்பளை பிள்ளைகள் வெளியே போகாதுங்க. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான். வெளியே போகாமல் இருந்தால் எப்படா பாதுகாப்பு? பேருந்து பயணத்தை இலவசமாக்கி பொண்ணை வீட்டை விட்டு வெளியே கிளப்பி அடுத்த ஊருக்கு போக வச்சு, அடுத்த மாநிலத்துக்கு போக வச்சு, அடுத்த நாட்டுக்கு போக வச்சு அந்த குடும்பத்தை உயர்த்தினா பெண் உயர்வாளா? அதை விட்டுவிட்டு 6 மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளை வெளியே போகாதுன்னு சொன்னா உயர்வாளா? அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பெண்களுக்கான நலனை பேசிக்கொண்டே இருப்பதற்கான உதாரணம் தான் நம்முடைய முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள். என்னப்பா நீங்க சாமி மூடாதுங்கிறீங்க, உங்க முதலமைச்சருடைய மனைவி கோயில் கோயிலா போறாங்களே அப்படிவாங்க. அது முக்கியம் இல்லை. எது தெரியுமா முக்கியம்? உங்களுக்கு அவர்களை பற்றி தெரியாத ஒரு செய்தி சொல்றேன். நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உடலை மருத்துவ ஆய்வுக்காக தானமாக எழுதி கொடுத்தார். முதல்வர் ஸ்டாலினுடைய கொள்கை என்ன? எந்த மத அடையாளங்களையும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது. ஆனால் அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க? கோயிலுக்கு போகிறாங்க. ஓகேவா? இது ஒன்று. இப்போ 2வது இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அடுத்த மானுட வளர்ச்சிக்கு பயன்படுவதற்காக, ஆய்வுக்காக, ஆராய்ச்சிக்காக தன் உடலை தானமாக எழுதி கொடுக்கிறார். அவருக்கு நேரெதிர் கொள்கையில் இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற அம்மை துர்கா ஸ்டாலின் அவர்கள் கணவனுக்கு அடுத்து உடனடியாக அடுத்த படிவத்தை வாங்கி தன் உடலையும் தானமாக எழுதி கொடுத்தாரு. அதுதான் முக்கியம். இங்கே அது இல்லை செய்தி. தன் கணவனை எதை கொண்டு பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது இருக்கு இல்லையா, எந்த கொள்கையை பின்பற்றுகிறோம் என்பது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் திருப்ப திருப்ப பெண்கள் நலனை பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் நான் நாக்குதல்ல பேசுகிறேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒரு ஒதுக்கீடு நடந்தது. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவது கர்ப்பவாய் புற்றுநோயால். பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது கர்ப்பவாய் புற்றுநோயால். அந்த கர்ப்பவாய் புற்றுநோயை தடுக்கணும்னா 14 வயசுக்குள்ள தடுப்பூசி போடணும்னு இந்தியா பூரா எல்லாரும் பேசி கொண்டிருந்த பொழுது முதன்முறையாக இந்திய மாநிலங்களிலேயே 36 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த தடுப்பூசி போடும் திட்டத்தை துவங்கிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் செஞ்சு. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து போட போகிறாங்க அந்த ஊசியை. அது எத்தனை வயசுக்குள்ளே போடணும்? பெண்களுக்கு 14 வயசுக்குள்ளே போடணும். 14 வயசுக்குள்ளே போட்டால் அந்த பொண்ணு 2026 தேர்தலில் ஓட்டு போடுவாள்னா ஓட்டு போட மாட்டான். ஓட்டு கிடையாது அந்த பொண்ணுக்கு. ஆனால் அதனால் என்ன நல்லது நடக்கும்? 15 வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்ணே இருக்க மாட்டா. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு பேர். அந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்ணே இருக்க மாட்டா. அப்போ ஒரு ஆட்சி என்பது எதை நோக்கி சிந்திக்க வேண்டும்னா, அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்க வேண்டும். அந்த தலைமுறையை நோக்கி சிந்திப்பதால் தான் ஓரணையில் தமிழ்நாடு என்ற தைரியமாக மக்களை சந்திக்க வர முடிகிறது ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கட்சியினரால்.
இந்த ஆட்சி தொடர வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஏன்னா அடுத்த தேர்தல் என்பது திராவிடத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேர்தல் இருக்க போகுது. நாம் இவ்வளவு வலுவாக எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் இவ்வளவு தூரம் உள்ள நுழைய முயற்சி பண்ணுறான் அப்படின்னா அவனை விட்டால் நம்ம என்ன ஆகும்? நம்மளை மீண்டும் 50 வருஷம் பின்னாடி கூட்டு போயிடுவான். அப்போ இந்த நாடு நலம் பெற, இந்த மக்கள் தொடர்ந்து சுயமரியாதையோடு வாழ, சமூக நீதி காக்கப்பட, இந்த நல்ல திட்டங்கள் தொடர தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை நாகப்பட்டினத்திலிருந்து துவங்குவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக நடைபெற்று நிறைவேறுகிற இந்த மாபெரும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இங்கே தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நாகை மாவட்ட கழகத்துடைய செயலாளர், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்துடைய தலைவர் அண்ணன் அவர்களுக்கு முதற்கண் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை வரவேற்பை நிகழ்த்திவிட்டு இந்த மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி நமக்கெல்லாம் சிறப்பாக தந்து வந்திருக்கிற திருமகள் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் செங்குட்டுவன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, நமக்கெல்லாம் சிந்தைக்கு மாத்திரமல்ல, செவிக்கு மாத்திரமல்ல, சிந்தைக்கும் அருமையான கருத்துரைகளை எடுத்துரைத்து இங்கே நமக்கெல்லாம் சிறப்பாக பேசிய நடிகர் பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கழக இளம் பேச்சாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் கழக விவசாய தொழிலாளருடைய அமைச்சர் மதிவாணன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக அனைத்து தாய்மார்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.